மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 நவம்பர் 21 வியாழக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. இந்த அறிக்கையில் நேற்று தென் மாவட்டங்களில் அதீத கனமழை பொழிவை ஏற்படுத்திய நிகழ்வு குறித்தும், வரும் நாட்கள் மழைப்பொழிவு குறித்தும், அடுத்த வாரம் தமிழகத்தில் கரை கடக்க இருக்கும் பெங்கல் புயல் குறித்தும் விரிவான இந்த அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த அறிக்கை இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று மற்றும் நேற்று முன்தினம் தமிழகத்தின் டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை அதி கனமழை பொழிவை ஏற்படுத்திய குமரிக்கடல் கீழடுக்கு சுழற்சியானது தற்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதிகளில் நீடிக்கிறது. மேலும் இலங்கையின் தென்கிழக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுமத்ரா தீவு அருகே தென் சீன கடல் நிகழ்வாக ஒரு கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் குமரிக்கடல் பகுதிகளில் கீழடுக்கு சுழற்சியானது நகர்ந்து தற்பொழுது மாலத்தீவு பகுதியில் நீடிக்கிறதால் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவானது இன்று மிக குறைவாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஒரு சில இடங்களில் மட்டுமே டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் இந்த மழைப்பொழிவானது பெரும்பாலும் வெயில் வந்தவுடன் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் பிற இடங்களில் வறண்ட வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நேற்று இந்த கீழடுக்கு சுழற்சியால் ராமேஸ்வரம் பகுதியில் 41 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராம்நாத் கலெக்டரேட் ஆஃபீஸ் பகுதிகளில் 28 சென்டிமீட்டர் மழையும் அதிகபட்ச மழையாக 8 மணி நேரத்தில் பதிவாகியுள்ளது. மேலும் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு பொறுத்தவரையில் நவம்பர் 21ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதிகளில் தமிழகத்தின் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும். டெல்டா மாவட்ட தென்கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சியானது சற்று தீவிரமடைந்து மேற்கு தென்மேற்காக நகர்ந்து இலங்கையின் தென்மேற்கு பகுதிகள் முதல் குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு நீள்வட்ட சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் நவம்பர் 23ஆம் தேதி முதல் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் ஆங்காங்கே லேசான மழை முதல் மிதமான மழையும், டெல்டா கடலோர தெற்கு பகுதிகள் மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழையும், சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த நேரத்தில் சென்னையில் வறண்ட காற்று மற்றும் ஈரப்பதமான கிழக்கு திசை காற்று கன்வர்ஜென்ஸ் என்று அழைக்கப்படும் காற்று குவிப்பு அமைப்பு ஏற்படும் பட்சத்தில் சென்னையிலும் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. மேலும் தற்போது சுமத்ரா தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பேண்டாயக் பகுதியில் கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இது வரும் 23ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதிக்குள் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 25ஆம் தேதி நள்ளிரவுக்குள் ஒரு தாழ்வு மண்டலமாகவும், 26ஆம் தேதி அதிகாலையில் ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் மற்றும் பெங்கல் புயலாக இலங்கையின் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பெங்கல் புயலானது இலங்கைக்கு மிக நெருக்கமாக செல்லாமல் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மாவட்ட கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் முதலில் வரும் 26ஆம் தேதி முற்பகல் அல்லது மதியம் முதல் லேசான மழை முதல் மிதமான மழையாக புயல் மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு ஓரிரு மணி நேரங்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களிலும் மிதமான மழை முதல் சற்று கனமழையாக மழைப்பொழிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் வரை பரவலாக அநேக இடங்களில் கனமழையும், சில இடங்களில் மிக கனமழையும், வடகடலோர மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில்
சில இடங்களில் அதி கனமழையும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழை பொழிவும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிக்கையில் இந்த புயல் குறித்து விரிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். அதுபோல வாய்ப்பு ஒன்றாக இந்த புயலானது ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு ஃபென்கல் புயலாக உருவெடுத்து தீவிர புயல் வரை வலுவடைந்து டெல்டா மாவட்டத்தின் புதுவை முதல் டெல்டா மாவட்டத்தின் நாகப்பட்டினம் இடையே ஒரு தீவிர புயல் அல்லது ஒரு சாதாரண புயலாக கரை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வாய்ப்பு இரண்டாக இந்த புயலானது டெல்டா மாவட்டத்தை நெருங்கி மேற்கு வடமேற்காக நகர்ந்து தமிழகத்தின் பழவேற்காடு முதல் புதுவை இடைப்பட்ட பகுதிகளில் கரை கடக்கும் வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு நடக்கும் பட்சத்தில் வரும் நவம்பர் 29ஆம் தேதிகள் வரை இந்த மழைப்பொழிவானது நீட்டிக்கப்பட்டு கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிக கனமழை பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வானது அதிகபட்சமாக வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் நெல்லூர் வரையே செல்ல வாய்ப்புள்ளதால் தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களில் ஏரி குளங்கள் மற்றும் கண்மாய்கள் உள்ளிட்டவற்றை நிரப்பும் மழையாகவே அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் கால்வாய் வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் கால்வாய்களை தூர்வாரி வைத்து அதனை ஏரி குளங்களுக்கு திருப்பிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதிகப்படியான மழைநீர் வயல்களில் தேங்கும் போது வீணாக அதனை கடலில் கலக்க விடாமல் அதனை ஏரி குளங்களுக்கு திருப்பிவிட்டால் பயனுள்ளதாக அமையும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பு இரண்டில் இந்த நிகழ்வானது புதுச்சேரி முதல் நெல்லூர் இடைப்பட்ட பகுதிகளில் சென்னை மற்றும் மகாபலிபுரம் ஒட்டிய இடங்களில் கரை கடக்க வாய்ப்புள்ளது. மேலும் வாய்ப்பு மூன்றில் இந்த நிகழ்வானது வடகடலோர தமிழகத்தை மிகவும் நெருங்கி வடகிழக்காக திசை மாறி செல்லவும் வாய்ப்புள்ளது. இந்த வாய்ப்பு மூன்றிற்கு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே 10% மட்டுமே சான்சஸ் உள்ளதால் வாய்ப்பு 1 மற்றும் வாய்ப்பு 2இல் ஏதாவது ஒரு இடத்தில் நெல்லூர் முதல் காரைக்கால் இடைப்பட்ட இடங்களில் இந்த புயலானது கரை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. இதனால் இந்த மழைப்பொழிவானது ஒரு இடைவிடாத மழைப்பொழிவாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த நிகழ்வானது தமிழகத்தின் வடகடலோரம் அல்லது டெல்டா மாவட்டங்களில் எங்கு கரை கடந்தாலும் மேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை சென்றடைந்து மீண்டும் அந்த நிகழ்வானது அரபிக்கடல் சென்ற பின் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவானது இந்த நிகழ்வு தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் வழியாக நகரும் போது பெரும்பாலான உள் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பின் கிழக்கு திசை காற்று புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று அழைக்கப்படும் கிழக்கு திசை காற்றின் வலுவாக ஈர்க்கப்பட்டு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமுதல் மிக கனமழை பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த நிகழ்வின் மழைப்பொழிவானது டிசம்பர் 1 அல்லது 2ஆம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு எங்கு துல்லியமாக கரை கடக்கும் என்பது இந்த நிகழ்வு வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான பின் அந்த இடத்தை வைத்து கணிக்க முடியும். இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கவும். மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.